ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? போன வீடியோல வந்து உங்களுக்கு நெறையா இந்த ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸ் பத்தி சொல்லியிருப்பேன். கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், கோப்ளனார் ஃபோர்ஸஸ், அப்புறம் வந்து எல்லா ஃபோர்ஸ்க்கும் டிஃபரெண்ட் லாஸ் எப்படி வந்து பேரலல்கம் லானா என்ன? இந்த இது அப்புறம் என்ன? பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டினா என்ன? அந்த மாதிரி பல விஷயங்கள்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு. இதில இருக்கிற ஈஸியஸ்ட் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 2 ஃபோர்ஸ் இருக்கிற ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி 2 ஃபோர்ஸ் கொடுத்து இதில் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்கலாம். அதாச்சும் வந்து இந்த 2 ஃபோர்ஸுக்கு இருக்கிற ரிசல்டண்ட்டை கண்டுபிடிங்க, இல்லை அந்த ரிசல்டண்ட்டோடைய ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி 2 விஷயம் வந்து கேட்க முடியும். இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம்ஸ் மாதிரி இது யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி சின்ன ப்ராப்ளமாக தான் வரும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். போன வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா இந்த parallelogram law இதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ ஒன்று நான் பண்ணுவோம் வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இங்கே தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு 2 ஃபோர்ஸு, ஒன்று 400 நியூட்டன், ஒன்று 850 நியூட்டன் அப்படி கொடுத்துருக்கேன். ரெண்டுக்கும் நடுவில் 65 டிகிரி. இதுதான் உங்களுக்கு கொடுத்த ப்ராப்ளம். இதில் என்ன நீங்கள் பண்ணணும்னு கேட்டிருக்குன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் ரிசல்டன்ட் இல்லைன்னா ஈக்குலிபிரண்ட் ரெண்டையுமே கண்டுபிடிக்கிறது ஒரே மாதிரி தான். ரிசல்டண்ட்டாக வேணா இருக்கலாம், இல்லை ஈக்குலிபிரண்ட்டாக வேணா இருக்கலாம். ரெண்டையுமே கண்டுபிடிக்கிறது வந்து ஒரே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஆப்போசிட்டாக டைரக்ஷன் போட்டிங்கன்னா அதான் ஈக்குலிபிரண்ட். ஓகேங்களா? ஸோ இதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பல விதமாக சால்வ் பண்ணலாம் அதை. அதில் வந்து ஒவ்வொரு விதமும் நான் உங்களுக்கு சொல்லி பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு விதம் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னா, இந்த parallelogram lawங்கிறது போன வீடியோவில் சொன்னேன். இதை யூஸ் பண்ணி எப்படி இதுக்கு ரிசல்ட் கண்டுபிடிக்காங்கிறத பார்ப்போம். போன வாட்டி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். parallelogram lawக்கு வந்து ஃபார்முலா வந்து இதுதான். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா 2 ஃபோர்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. அப்புறம் 2 ஃபோர்ஸையும் 2 டைம்ஸ் பண்ணி காஸ் என்ன ஆங்கிள் இருக்கும் நடுவில் அதை சேர்த்துட்டேன்னா அதை மொத்தமாக ஆட் பண்ணிட்டு மொத்தமே ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரூட் போட்டிங்கன்னா அதுதான் வந்து ரிசல்டன்ட். சரிங்களா? ஸோ வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ போய் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட வேண்டியது தான். ஸோ இதில் வந்து ஒன்று 400, ஒன்று 850, ஏதோ ஒன்று F1 ஏதோ ஒன்று F2 வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து நான் ஒன்று பண்ணுறேன், மேலே இருக்கிறது F2ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா கீழே ஒரு ஃபார்முலாவில் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மேலே இருக்கிறது வந்து F2 இருக்கட்டும், கீழே இருக்கிறது F1 இருக்கட்டும், எப்படின்னா இருக்கட்டும். பட் F1 F2 ஓகே. ஸோ வந்து இப்போ இதை என்ன பண்ணணும், அப்படியே வந்து எல்லாத்தையும் ஆட். F1க்கு என்னது 850, F2 வந்து 400, அப்புறம் 2 இன்ட்டு 850 இன்ட்டு 400 இன்ட்டு காஸ் 65. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக கேல்குலேட்டரில் போடுங்க, தட்டுங்க. ஸோ ரூட் ஆஃப் 1170140, அதாவது 1081 நியூட்டன்ஸ். இதுதான் வந்து ஆன்சர் வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் parallelogram யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனா இவ்வளவு தான், ரொம்ப சின்னது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ஃபார்முலா போட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு கதை. அதிலே உங்களுக்கு வந்து ரிசல்டன் வந்துடும், 2 ஃபோர்ஸாக இருந்தால். சரிங்களா? அடுத்து வேறு வழியில் பார்க்கலாம். அடுத்தபடி என்னென்னா ஃபோர்ஸஸை ரிசால்வ் பண்ணி போடுறது. இந்த ஃபோர்ஸஸ் ரிசால்வ் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரே சின்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு மாதிரி இங்கே கோணலாக போகிறது, இது இங்கே கோணலாக போகிறது, அது மாதிரி வரைஞ்சிருக்கோம். அப்படி வரைஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ரிசால்வ் பண்ணி போட போகிறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் இப்படி இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மேலே அப்படி சுற்றி விட்டுக்குங்க. ஓகே, லைட்டாக கொஞ்சம் மேலே இப்படி சுற்றி விட்டுக்குங்க. மொத்தமாக இந்த 2 ஃபோர்ஸையும் சேர்த்து மொத்தமாக கொஞ்சம் இப்படி சுற்றி விட்டுருக்குங்க. எப்படி சுற்றணும், அதாச்சும் கீழே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி சுற்றி விட்டுக்குங்க. அதுக்கு வந்து அப்போ தான் ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஈஸி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சுற்றி விட்டுக்குங்க. ஸோ வந்து இப்போ எப்படி இருக்குது, F1 வந்து ஸ்ட்ரைட் ஆக்கிட்டேன், F2 வந்து அதே 65 டிகிரிஸில் கொஞ்சம் மேலே கோணலாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணி இதை ஸ்ட்ரைட்டாக ஆக்கியாச்சுல்ல, ஸ்ட்ரைட்டாக ஆக்கினதுனால நம்மளுக்கு வந்து ஒன்று பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்னா, இதுக்கு இந்த ஃபோர்ஸ் வர டைரக்ஷன்லேயே அப்படியே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்னு மார்க் பண்ணிக்கலாம், அதுக்கு பர்பெண்டிகுலராக y ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டா ஈஸி. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னா, என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு முன்னாடியே
இந்த மாதிரி வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஃபோர்ஸ்க்கும் நடுவில் ஆங்கிள் இருந்தால், எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஃபோர்ஸ்க்கும் நடுவில் ஆங்கிள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிசால்வ் பண்ணி எக்ஸ் காம்பனண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ் போட்டால் போகிறோம். ரிசால்வ் பண்ணி ஒய் காம்பனண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சைன் போட்டால் போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணால் ஈஸியாக வரும். அதனால தான் வந்து இந்த மாதிரி மாற்றிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இதுக்கும் நடுவில் ஆங்கிள் தெரியுற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால அதனால தான் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இப்படி சுற்றி விட்டுக்குங்க. சரி, இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஃபோர்ஸ்க்கும் நடுவில் ஆங்கிள் வேணும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஃபோர்ஸ்க்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குங்கிறது வேணும். இப்போ F2வை பார்த்தீங்கன்னா F2 இங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, ரெண்டுத்துக்கும் நடுவில் 65 டிகிரி இருக்குது. ஓகேங்களா? F1 பார்த்தீங்கன்னா F1 வந்து இங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸு இங்கேயே இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா F1க்கும் எக்ஸ் ஆக்சிஸுக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள்? ஒரே லைனில் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 0. ஓகேங்களா? ஸோ அதாச்சும் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் F1க்கும் நடுவில் 0 டிகிரிஸ் தான். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ரிசால்வ் பண்ணலாம். சரி, இப்போ F1 ரிசால்வ் பண்ணால் என்ன வருது? F1 ரிசால்வ் பண்ணால் F1 எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன் பக்கத்தில். எக்ஸ் ஏன் போடுறேன்னா எக்ஸ் காம்பனண்ட்னு சொல்கிறதுக்காக. அதுக்காக தான் F1, எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டா எக்ஸ் காம்பனண்ட்னு மாதிரி வச்சுக்கலாம். சரி, அப்போ F1 ஆங்கிள் வந்து 0 டிகிரிஸ் F1க்கு. ஸோ காஸ் 0, காஸ் 0ங்கிறது 1. ஓகேவா? ஸோ F1 வந்து 850 டைம்ஸ் 1, 850 into 1, 850 நியூட்டன். F1y வந்து F1 sin 0, அதாவது sin 0ங்கிறது 0 தான் வரும். ஸோ 850 into 0, 0 நியூட்டன். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபோர்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே தான் இருக்குது, எக்ஸ்லேயே தான் இருக்குது. ஓகே, இப்படி இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒயில் வந்து ஒன்றுமே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு 0ன்னு வருது. அது இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்க்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்கிறதுனால எக்ஸ்லேயும் ஒரு கொஞ்சம் இருக்கும், ஒய்லேயும் கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி தான் அர்த்தம். சரி, அடுத்து F2 சால்வ் பண்ணலாம். F2x வந்து 400 காஸ், ஏன்னா F2 வந்து 400, ஆங்கிள் வந்து 65 டிகிரிஸ் எக்ஸுக்கும் F2க்கும். 400 காஸ் 65 பண்ணினா 169.2 நியூட்டன்ஸ் வருது. அதே மாதிரி F2y 400 sin 65, இதை செஞ்சால் எவ்வளோ வருது? 362.5 வருது. 362.5 நியூட்டன்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும். இருக்கிற எக்ஸ் காம்பனண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், இருக்கிற ஒய் காம்பனண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சிக்மா எஃப்எக்ஸ் அப்படி எழுதிக்கிறேன். இந்த சிக்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ சிக்மா எஃப்எக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா எஃப்எக்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். F1x இருக்குது, F2x இருக்குது, இந்த ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து 850 169.2, அதாவது 1019. சரிங்களா? அடுத்து சிக்மா எஃப்ஒய் அதே மாதிரி. சிக்மா எஃப்ஒய் நல்லா இருக்குது, 0 இருக்குது, ஒரு 362.5 இருக்குது. 0 + 362.5 நியூட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா எஃப்ஆர் இதே மாதிரி எப்போவுமே ரிசல்ட் கண்டுபிடிக்க இந்த மாதிரி ரூட் வந்துடும். எப்போவுமே இந்த பேரலோகிராம் ஃபார்முலா போட்டாலும் ஒரு ரூட் வரும், இதுலேயும் ஒரு ரூட் வரும். ரூட் என்ன ரூட்டு? சிக்மா எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா எஃப்ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபார்முலா. இங்கே வந்து F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் வருது, ப்ளஸ் இங்கே ஒன்று வருது, இது வராது இங்கே. அவ்வளோதான். இந்த ப்ளஸ் 2 F1 F2 காசு மாதிரி ப்ளஸ் 2 சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்ஐங்கிற மாதிரிலாம் இது வர போகிறதில்ல, வெறும் இந்த ரெண்டு மட்டும் தான். ஸோ சிக்மா எஃப்எக்ஸ் எவ்வளோ? 1019.2, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். சிக்மா எஃப்ஐ வந்து 362.5, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள்.
ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, அப்புறம் ரூட் எடுங்க. எடுத்தனா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1081 நியூட்டன்ஸ் வருது. ஸோ இப்படி கண்டுபிடிச்சாலும் சரி, இப்படி கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான் வரும். ஓகே, இதுதான் வந்து ரிசல்டன்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு 3 வழி உண்டு. ஒன்று தனித்தனியாக சொல்கிறேன். ஒன்று வந்து parallelogram ஃபார்முலா முதல் வழி. என்ன ஃபார்முலா? போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இதுக்கு ரிசல்டன்ட் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, ரிசல்டன்ட் நம்மளுக்கு என்ன ஆங்கிள்னு இப்போ தெரியாது. சும்மா இங்கே ஒரு ஆங்கிள்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இதுதான் ரிசல்டன்ட்னு வச்சுப்போம். இது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் இவ்வளோங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியாது. ஓகே, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறோம். போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஃபார்முலா இந்த மாதிரி தீட்டா ஈக்குவல்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப், அதில் வந்து PQன்னு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்னவோ அதை போட்டுக்கோங்க. F2 sin theta by F1 plus F2 cos theta. வீடியோ ஆரம்பத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் வந்து இது முதல்ல F1 இது F2ன்னு போட்டிருந்தேன். இப்போ அப்புறம் மாற்றி விட்டுருப்பேன், இது F2 இது F1. காரணம் இதுதான். இந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, கீழே இருக்கிற ஃபோர்ஸை யூஸ்வலாக வந்து F1 ஆச்சுட்டு மேலே இருக்கிற ஃபோர்ஸை F2 வச்சுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி மாற்றி விட்டேன். நீங்கள் F2 F1 போடுறது வந்து நான் கொஷின்லேருந்து இது F1 இது F2 கூட கொடுத்துருக்கலாம். அப்படி பண்ணக்கூடாது. எது மேலே இருக்கோ அதை தான் வந்து F2 வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்காக அப்படி போட்டிருக்கேன். ஸோ எனிவே இப்போ இதை பண்ணுவோம். tan இன்வர்ஸ் F2 sin theta. F2 வந்து எவ்வளவு? 400 sin 65 by F1 வந்து 850 plus 400 cos 65 tan inverse. இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 362.52 by 1019.2. கேல்குலேட்டரில் போய் tan inverse இதை எடுத்திங்கன்னா 19.54 டிகிரிஸ் இதுதான் வரும். ஸோ இது வந்து 19.54 டிகிரிஸ் வரும். சரி, இதில் நீங்கள் ஒன்று என்ன கற்றுக்கலாம்? மொத்தமாக F1க்கும் F2க்கும் நடுவில் 65 டிகிரிஸ் இருக்குது. 65 டிகிரிஸ் இருக்குது. ரிசல்டன்ட்டுக்கும் 850க்கும் நடுவில் ஒரு 19 டிகிரிஸ் தான் இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த ரிசல்டன்ட் வந்து இன்னும் F1க்கு இன்னும் கிட்டக்க இருக்குது. அதாச்சும் இந்த 65 மொத்தம் 65ல் F1க்கும் ரிசல்டன்ட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு 19 டிகிரிஸ் தான். ரிசல்டன்ட்டுக்கும் F2க்கும் நடுவில் 65 மைனஸ் 19, அதாவது ஒரு 36 டிகிரிஸ் இருக்குது நடுவில். சாரி, 46 டிகிரிஸ் இருக்குது நடுவில் ரிசல்டன்ட்டுக்கும் F2க்கும். அதாவது அப்படி அதான் என்ன சொல்ல வரேன்னா, ரிசல்டன்ட்டுக்கும் ரிசல்டன்ட்டும் F1 பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ரிசல்டன்ட் F2வும் தள்ளி தள்ளி இருக்குது. ஓகேங்களா? அதான் மீனிங் இருக்குது. அது கண்டிப்பாக கரெக்டுன்னு சொல்லலாம். அதாச்சு எப்படின்னா, F1 தான் பெரிய நம்பர் 850 நியூட்டன்ஸ், F2 வந்து 400 நியூட்டன்ஸ் கம்மி. அதனால ரெண்டும் சேர்ந்து வர ரிசல்ட்டோட எஃபெக்ட் வந்து எது பெருசாக இருக்கோ அதுக்கு கிட்டக்க தான் இருக்கும். அதனால தான் இன்னும் F1க்கு கிட்டக்க இருக்குது. அதனால தான் 19.54 டிகிரிஸ் வந்திருக்கு. இது கரெக்டுன்னு வச்சுக்கலாம் நம்ம இப்போதைக்கு. சரி, அது வேறு வழியில் பார்க்கலாம். அடுத்த மெத்தட் வந்து ரிசால்வ்டு ஃபோர்ஸ் காம்பனன்ஸ் வச்சு. ஓகேவா? ரிசால்வ்டு ஃபோர்ஸ் காம்பனன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு tan இன்வர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சிக்மா Fy by சாரி எங்க this modulus sigma fx by modulus sigma fy. இதான் வந்து காம்பனன்ஸ் வச்சு பண்ணுறது. ஸோ இந்த சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப் எங்கே கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா மேலே அங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க. 362.5 1019.2 பார்த்தீங்களா? ஸோ 362.5 1019.2 tan inverse. ஓகேங்களா?
தீட்டா வந்து tan இன்வெர்ஸ் இது தான். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர், அதாச்சும் நீங்கள் பேரலோகிராம் ஃபார்முலா லாச் பண்ணுற நம்பரும் இங்கே இருக்கிற நம்பரும் அதே நம்பர் தான் வந்திருக்கு உள்ள, அதே ஃப்ராக்ஷன் தான் உள்ள வந்திருக்கு. இது எப்படி இது வந்தது? ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு காரணம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த பேரலோகிராம் லாவில் வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நான் சொன்னும் போது எப்படி வந்ததுன்னு சொல்லியிருக்க மாட்டேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இதை பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் அது எப்படி வந்ததுங்கிறது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது எதாவது 2 ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொன்னேன்ல, ரிசால்வ் பண்ணுறீங்கன்னா ரிசால்வ் பண்ண போகிறீங்கன்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆங்கிள்ஸ் ஃபோர்ஸஸ் எப்படி கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் சுற்றி வச்சு ஒரு கீழே இருக்கிற ஃபோர்ஸ் எக்ஸாக்சிஸோடு சேர்ந்து வர மாதிரி கொஞ்சம் சுற்றி வச்சுக்க சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி சுற்றி இந்த ஃபோர்ஸை வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி F1 F2 2 ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த ரிசால்வ் பண்ணுறேன், இந்த 2 ஃபோர்ஸை நான் ரிசால்வ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ரிசால்வ் பண்ணுறச்சு எனக்கு என்ன வரும்? F1 X என்ன வரும்? F1 X வந்து F1 cos 0ன்னு வரும், அதாவது F1 வரும். F1 Yன்றது F1 இது 0 தீட்டாவில், F1 sin 0 அது 0ன்னு வரும். F2 அதே மாதிரி ரிசால்வ் பண்ணும்போது ஸோ இது வந்து F2 cos தீட்டா வரும், F2Y வந்து F2 sin தீட்டா வரும். இப்போ சிக்மா எஃப்எக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சிக்மா எஃப்எக்ஸ் என்ன? இது ப்ளஸ் இது F1 ப்ளஸ் F2 cos தீட்டா. அதே மாதிரி சிக்மா FY வந்து 0 F1Y ப்ளஸ் F2Y, 0 ப்ளஸ் F2 sin தீட்டா, அதாவது F2 sin தீட்டான்னு வரும். இப்போ வந்து நான் tan இன்வெர்ஸ் சிக்மா FY பை சிக்மா FX பண்ணுறேன்னா என்ன வரும்? tan இன்வெர்ஸ் சிக்மா FY என்ன? F2 sin தீட்டா. சிக்மா FX என்ன? F1 ப்ளஸ் F2 cos தீட்டா. பார்த்தீங்களா? ஸோ அதாவது இதே தான், இதுவும் இதுவும் அதே தான். அதனால தான் உங்களுக்கு 2 விஷயமா வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரே ஃபார்முலாவே கொடுத்துட்டாங்க. இதனால் வந்து நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், தனித்தனியாக வச்சு பண்ணிக்கலாம். அதான். மூணாவது ஒரு மெத்தட் இருக்குது, லாமிஸ் தியரம் அப்படின்ட்டு. இந்த லாமிஸ் தியரம் என்ன அப்படின்னா, இந்த லாமிஸ் தியரம் வந்து எப்போவுமே ஒரு சில ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே ஈக்குலிபிரியமில் இருந்தால் மட்டும்தான் இந்த லாமிஸ் தியரம்ன்றதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? லாமிஸ் தியரம் வந்து இருக்கிற ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபோர்ஸஸ் எல்லாமே ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற இதில் இருக்கணும். அப்போ தான் லாமிஸ் தியரம் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னென்னா, ஈக்குலிபிரியம் உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா வந்து, இப்போது உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, சில ஃபோர்ஸஸ் இருக்குது. இப்போ ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இருக்குன்னா அந்த கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பொருளை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கிறது. ஓகேங்களா? குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பொருளை கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்குது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸு, அந்த இப்போ வந்து அந்த 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 பொருள் வந்து அவ்வளோ தூரம் தள்ளி வைக்கக்கூடாதுன்னா வந்து ஈக்குலிபிரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டில் அப்ளை பண்ணால் அந்த பொருள் அங்கேயிருந்து நகராமல் அப்படியே அதே இடத்துல இருக்கும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து ஈக்குலிபிரியம். அதாச்சும் வந்து நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது, அந்த நிறைய ஃபோர்ஸஸ் சேர்ந்தும் கடைசியில் அந்த பொருள் வந்து எங்கேயுமே நகராமல் இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது. அப்படியே அதே இது அந்த ஃபோர்ஸ் அந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது, ஷேப்பும் மாறல, நகர்ந்து போகவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பேர் தான் வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்றது. எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அந்த பொருள் வந்து அப்படியே தான் இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஈக்குலிபிரியம். சரி, அது வந்து நம்ம வாயால் சொல்கிறது. அதை மேத்தமேட்டிக்கலாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ பல ஃபோர்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? 3 4 5 இவ்வளோ ஃபோர்ஸ்னால் இருக்கலாம். இப்போ அத்தனை ஃபோர்ஸையும் சேர்த்து நம்ம வந்து மேலே பண்ண மாதிரி இப்போ வந்து இங்கே வந்து 2 ஃபோர்ஸ் தான் இருக்குது, F1 F2 2 ஃபோர்ஸ் வச்சு நம்ம சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்ஐ பண்ணியிருக்கோம். இது மாதிரி இல்லாமல் ஒரு 10 ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ஃபோர்ஸோட F1X F2X F3X அந்த மாதிரி F10X வரைக்கும், F1Y F2Y F10Y வரையும் அத்தனை ஃபோர்ஸோட எஃப்எக்ஸையும் எஃப்ஐயும் சேர்த்து ஆட் பண்ணால் 0ன்னு வரணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பேர் தான் வந்து, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பேர் தான் வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்றது. சரி, அப்போது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா சிக்மா எஃப்எக்ஸ் 0 வரல, சிக்மா எஃப்ஐ அதுவும் 0 வரல.
ஸோ எந்த மாதிரி இப்போ என்ன பண்ணால் வந்து சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்ஐ 0 வரலாம். இப்போ எஃப் ஒன்று எஃப்2 இந்த ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும் வச்சு பண்ண சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்ஐ 0 வரல. அதோட நம்ம வந்து ஈக்குலிபிரியன்ட் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸை சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்போ வந்து 0 வரும். அது இப்போதைக்கு நம்புங்க. இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு ஃபோர்ஸோட ஈக்குலிபிரியன்ட் வந்து சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்ஐ வந்து 0 வந்துடும். ஓகேங்களா? அதாச்சும் இந்த F1x ஆஃப் இந்த ஃபோர்ஸு, F2x இந்த ஃபோர்ஸு, அப்புறம் FEX இதோட எக்ஸ் என்ன வருதோ அது மூணு எஃப்எக்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா 0 வரும். அதே மாதிரி இதோட F1y, இதோட F2y, இதோட FEY மூணுத்தோட FYயும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் 0 வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் ஈக்குலிபிரியன்ட்டு. ஈக்குலிபிரியன்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முன்னாடி சொல்லிட்டு ரிசல்டன்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரியே அப்படியே தான் ஈக்குலிபிரியன்ட்டை கண்டுபிடிக்கிறதும். ஆனால் ரிசல்டன்ட் எப்படி போகிறதோ அதுக்கு ஆப்போசிட்டில் வரணும். ஸோ உங்களுக்கு ரிசல்டன்ட் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு அது முன்னாடி காமிச்சிட்டேன். ரிசல்டன்ட் இப்படி இப்படியோ போகும், அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டிங்கன்னா அதான் ஈக்குலிபிரியன்ட். ஸோ இப்போ வந்து ஈக்குலிபிரியன்ட் இருந்தால் நீங்கள் வந்து லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். சரி, அதாவது யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது ஆல்ஃபா. ஓகேங்களா? இது வந்து 65 டிகிரி. இது வந்து 850, இது 400. இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், வேல்யூ எவ்வளோ வந்தது. ரிசல்டன்ட் ஆப்போசிட் தான் ஈக்குலிபிரியன்ட். ரிசல்டன்ட் எவ்வளோ வந்தது, 1081 வந்தது. 1081 வந்தது. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா, ஸோ இது வந்து இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியாது, இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். தீட்டா நேச்சம் அந்த ஆங்கிள் ரிசல்டன்ட்டுக்கும், ஏன்னா அதான் இப்போ கண்டுபிடிக்கும். ரிசல்டன்ட்டுக்கும் இதுக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கோ அதை தான் கண்டுபிடிக்கிறோம். ரிசல்டன்ட் வந்து தீட்டான்னு வச்சுப்போம், வேறு எதுவும் நம்மளுக்கு தெரியாது. இது வந்து ஏதோ ஒரு ஆங்கிள், இதுக்கு பேர் ஏதாவது கொடுத்துப்போம். இதுக்கு வந்து பேர் ஆல்ஃபான்னு கொடுத்துப்போம். அதாவது இல்லை காமான்னு கொடுத்துப்போம், ஏன்னா ஆல்ஃபா ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோம். காமான்னு கொடுத்துப்போம், பீட்டான்னு கொடுத்துப்போம். இப்போ சைன் இதுபடி லாமிஸ் தியரம் படி பார்த்தீங்கன்னா இது 1081 இங்கே இருக்கா, இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த 1081 ஃபோர்ஸ் இங்கே வருதுன்னா இதுக்கு பின்னாடி தான் இந்த 65 இருக்குது. ஸோ 1081 by sin 65 is equal to, இங்கே 850 இருக்குது, 850க்கு பின்னாடி இந்த காமா இருக்குது, 850க்கு பின்னாடி. ஸோ 850 by sin gamma equals 400 இங்கே இருக்குது, 400 பின்னாடி இந்த பீட்டா இருக்குது, 400க்கு பின்னாடி பீட்டா இருக்குது, 400 by sin பீட்டா. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணலான்னா, எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருந்தால் அது வந்து 180 டிகிரிஸ்ன்ட்டு. ஸோ அதாவது வேறு கலர் போடுறேன், சேவ் போடுறேன். அதாச்சும் இங்கேருந்து சாரி அதாச்சும் இந்த ரிசல்டன்ட்லேருந்து ஈக்குலிபிரியன்ட் இந்த ஆங்கிள் வந்து மொத்தம் 180 டிகிரிஸ். எப்பவுமே அதான் ஸ்ட்ரைட் லைன்னா அது 180 டிகிரிஸ். ஸோ இந்த கிரேலேருந்து இங்கே வரைக்கும் 180 டிகிரிஸ், இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்புறம் வந்து இது வந்து 65, இங்கேருந்து இங்கே வந்து 65. அப்படின்னா இது மட்டும் வந்து 65 மைனஸ் தீட்டா. சரிங்களா? இது வந்து 65 மைனஸ் தீட்டா. ஸோ இங்கேருந்து இங்கே 180, இங்கேருந்து இங்கேருந்து 65 மைனஸ் தீட்டா. ஸோ இங்கே பாக்கி இருக்கிற அந்த காமா வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைய வேணாம், இப்படி இருக்குது. அப்புறம் இங்கே 65 மைனஸ் தீட்டா இருக்குது, இது வந்து 180. அப்படின்னா இது வந்து எவ்வளவு, 180 மைனஸ் 65 மைனஸ் தீட்டா, 180 மைனஸ் 65 மைனஸ் தீட்டா, அதாவது 180 மைனஸ்
65 plus theta. ஸோ இதை வந்து இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி இங்கே வந்துடுவோம் இப்போ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ வந்து 1081 by sin 65 equal to 850 by sin gamma. ஸோ வந்து sin gamma equals 850 into sin 65. ஜஸ்ட் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இது இங்கே கொண்டு போகிறேன், இது இங்கே கீழே கொண்டு வரேன். by 1081. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா காமா வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப், இது சேர்த்து போட்டால் என்ன வருதோ அதோட சைன் இன்வர்ஸ். ஸோ 850 sin 65 by 1081. அதாச்சு இப்போ வந்து 45.4 டிகிரிஸ்ன்னு வருது. ஓகேங்களா. 45.4 டிகிரிஸ்ன்னு வருது. ஆனால் இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, எப்போவுமே லாமிஸ் ஒரு சைனுக்கு வந்து ஒரு பிரச்சனை உண்டு. எப்போவுமே sin 180 minus theta equals sin theta. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்பர்ட்டி இது. ஓகேவா. ஸோ வந்து இப்போ நான் சைன் இப்போ வந்து ஒரு 30ன்னு வச்சுப்போம். 180 minus 30 வந்து 150. சைன் 30 வந்து 150. ஸோ ரெண்டுமே வந்து வேல்யூ ஆக்சுவலாக சேம் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போது கேல்குலேட்டர் நீங்கள் சைன் இன்வெர்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த சின்ன நம்பர் தான் தரும், 90க்கு கீழே இருக்கிற நம்பரை தான் தரும் அது கேல்குலேட்டரில். இந்த பெரிய நம்பர் தராது. ஓகேங்களா. கேல்குலேட்டரில் எப்போவுமே அந்த மாதிரி தான். இப்போது 150 சைன் 150 ஒன்று, சைன் 30 ரெண்டுமே சேம் வேல்யூ தான். ஓகேங்களா. இப்போ சைன் 30 என்ன, சைன் 30யோட வேல்யூ வந்து சாரி 1/2. இதுதான் வந்து சைன் 30யோட வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து சைன் கேல்குலேட்டரில் வந்து சைன் இன்வெர்ஸ் 1/2ன்னா 0.5. சைன் இன்வெர்ஸ் 0.5 நீங்கள் வந்து கேல்குலேட்டரில் எடுக்கிறீங்கன்னா அது ஆன்சர் வந்து 30 டிகிரிஸ் தான் தரும், 150 டிகிரிஸாக தராது. எப்பவுமே சின்ன இருக்கிற நம்பர் தான் தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு வர ஆன்சர் வந்து இப்போ உங்களுக்கு சைன் இன்வெர்ஸ் 45.4 கிடச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் பார்த்தா உங்களுக்கு 45.4 மாதிரியா இருக்குது? இல்லை, கண்டிப்பாக 45.4 மாதிரி இல்லை. இது ஏதோ இது கண்டிப்பாக இந்த 180 மைனஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது கண்டிப்பாக 45.4 கிடையாது. இது வந்து 180 மைனஸ் 45.4 எவ்வளவோ, அதாச்சு 134.6 இருக்கணும் இது. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் காமா வந்து 134.6, 45.4 கிடையாது. உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் கேல்குலேட்டர் வந்து 45.4. ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு சைன் எடுக்கிறீங்கன்னா அது வந்து ரெண்டு சேமாக இருக்கிற நம்பர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு நம்பரை தான் தரும், அது சின்ன நம்பரை தான் தரும். ஆனால் இங்கே உங்கள் டயக்ராம் நீங்கள் பார்க்குறீங்க, கண்டிப்பாக அது இந்த ஆங்கிள் வந்து 45.4 இருக்கிற வாய்ப்பே கிடையாது. இந்த ஆங்கிள் 45.4 இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்களே பார்த்து முடிவு பண்ணுறீங்க அந்த மாதிரி இது வந்து 134.6 தான் இருக்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா. ஸோ காமா வந்து 134.6. ஸோ வேற என்ன இங்கே மேலே சொல்லியிருக்கேன், காமா ஈக்குவல்ஸ் 180 மைனஸ் 65 ப்ளஸ் தீட்டா. அதான் காமா. காமா ஈக்குவல்ஸ் 180 மைனஸ் 65 ப்ளஸ் தீட்டா. அது என்ன வேல்யூ, 134.6. ஓகேங்களா. ஸோ இது வச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 134.6 ப்ளஸ் 65 மைனஸ் 180. வர ஆன்சர் வந்து 19.6 டிகிரிஸ். ஓகேங்களா. இங்கே மேலே கிடச்ச கிட்டத்தட்ட அதே ஆன்சர் தான். ஓகேங்களா. இந்த லாமிஸ் தியரம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இது ஒரு பிரச்சனை. இந்த லாமிஸ் தியரம்ஸ்ல இந்த ஒரு ப்ராப்ளம் உண்டு. இந்த மாதிரி உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆங்கிளும் நீங்கள் டயக்ராமை பார்த்தாலும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சுலாம் முடிவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும், சில ரிசல்டன்ட் ஆங்கிளை கண்டுபிடிக்கணும் சில ஃபோர்ஸுக்குன்னா, ரெண்டு ஃபோர்ஸாக இருந்தால் இந்த parallelogram law யூஸ் பண்ணுங்க, இல்லை ரிசால்வ் பண்ணி கண்டுபிடிங்க. லாமிஸ் தியரம் வந்து சில இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த இடத்துல அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாது. பட் எதுக்கும் உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லி காமிச்சேன்.
இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லேமிசரம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த 2 வழியில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். 2 ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான். அடுத்த வீடியோவில் பல ஃபோர்ஸஸ் கொடுத்தா, நிறைய ஃபோர்ஸஸ் இருந்தால் எப்படி அதுக்கு ரிசல்டன்ட்டோட ஆங்கிளையும் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.